உங்களுக்கு அட்வான்ஸ்டான மூட்டு தேய்மானம் இருக்கு, சர்ஜரி பண்ணலாமா இல்ல சர்ஜரி இல்லாத ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன் பண்ணலாமா? இது ரெண்டுத்துல எது பெஸ்ட்? இந்த கேள்வியோட நம்ம ஹைட்ரா கிளினிக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு சொன்னதான் நான் உங்களுக்கும் சொல்றேன். 15 இயர்ஸா ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. யாருன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு ஃபேமஸான மூட்டு மாத்து அறுவை சிகிச்சை பண்ற ஒரு டாக்டர் இந்த ஸ்டடியை பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டடியில 140 வயசானவங்களை செலக்ட் பண்ணி, அதுவும் 2 கால்லையும் அட்வான்ஸ்டான ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களை சூஸ் பண்ணி, ஒரு காலில் அவங்களுக்கு மூட்டு மாத்து அறுவை சிகிச்சை பண்ணி, இன்னொரு காலில் அவங்களுக்கு இடுப்பு எலும்புல இருக்க ஸ்டெம் செல்லை எடுத்து சுத்திகரித்து இன்ஜெக்ஷனும் பண்ணியிருக்காங்க. இதை பண்ணி முடிச்சுட்டு 15 வருஷம் அந்த டாக்டர் அவங்கள அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அவருக்கு அந்த 15 இயர்ஸ் எண்டில் ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட் கிடைச்சதுங்க. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா 140 பேர்ல 123 பேர், அதாவது 88% பீப்புளுக்கு மூட்டு மாத்து அறுவை சிகிச்சை பண்ணாத ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன் பண்ற மூட்டு ஆப்ரேஷன் பண்ண மூட்டை விட நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. பெயினும் அவங்களுக்கு நல்லா குறைஞ்சு அவங்களோட நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸையும் அவங்களால வலி இல்லாமல் பண்ண முடியுது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ண லெக்கை விட இந்த ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன் பண்ண லெக்கு இந்த முட்டியை விட அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ஸ்டெம் செல் தெரப்பியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு டைரெக்டாக டிஎம் பண்ணுங்க, நானே உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன்.